ரோகிணி, உன்கிட்ட ஒரு 75,000 ரூபாய் இருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் சீக்கிரமே அதை திரும்ப கொடுத்துடுறேன்டி. அது இப்ப என்கிட்ட இல்லையேடி. நானே பார்லருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். அதுல எல்லாமே செலவாயிடுச்சு. என்னோட சேவிங்ஸ்ல கூட ஒண்ணுமே இல்ல. எனக்கு வேற யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலடி. என் அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. வித்யா, அழாத வித்யா. உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா சாரிடி, இப்ப என்கிட்ட பணமே இல்ல. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோகிணி, ரோகிணி, இங்க வா. இரு மனோஜ், ஒரு நிமிஷம். அவ அழுதுகிட்டு இருக்கா. இங்க வா சொல்றேன். என்ன மனோஜ்? வித்யா ஏன் இப்படி அழுவுறா? அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் இருக்கான். பாவம், அவளுக்கு அவங்கள விட்டா வேற யாருமே இல்ல. எமர்ஜென்சின்னு கேட்கும்போது என்னாலேயே ஹெல்ப் பண்ண முடியல. உங்ககிட்ட கொடுத்த 1 லட்சம் இருக்குல்ல மனோஜ், அதை என் ஃப்ரெண்டுக்கு தரேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பால. அப்ப நான் வேணா வித்யாக்கு பணம் கொடுக்குறேன். என்ன மனோஜ் சொல்ற? பாவம் ரோகிணி, ஆபரேஷனுக்கு தானே கேட்குறா. அவளும் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காள்ல. நம்ம அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம். இல்ல, நமக்கே நிறைய செலவு இருக்குல்ல. இப்பதான் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க. அது பரவாயில்ல, ஆனா ஆபரேஷன் தள்ளி போட முடியாதுல்ல. நான் பணம் கொடுக்குறேன். அதுக்கும் வேணும்னா இதே மாதிரி 3% வட்டி வாங்கிக்கலாம். உனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு வேற, அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு, நமக்கும் லாபம் தானே. சோ அவளுக்கு நான் பணம் தரேன். சரி மனோஜ். வித்யா, இங்க வா. வித்யா, நீ ஃபீல் பண்ணாத, பணம் நான் தரேன். நிஜமாவா மனோஜ்? ஆமா, ரோகிணியோட ஃப்ரெண்டு நீ, உனக்கு கொடுக்கலாம் எப்படி? உன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பு, நான் உனக்கு பணம் அனுப்பிடுறேன். அனுப்பிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? ரோகிணி, மற்ற விஷயம்லாம் நீயே பேசிடு. சரி மனோஜ். வித்யா, நீ ஊருக்கு கிளம்புறியா? உடனே போகணும். சரி வா, உன்னை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன். மனோஜ், நான் அவளை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வந்துடுறேன். வா. பரவாயில்லையே, இந்த பிசினஸை விட வட்டி பிசினஸ் நல்லா தான் இருக்கு.